விராட் கோலி அவர்கள், சுப்மன் கில் 2 பேரும் ஹாஃப் செஞ்சுரி அது இதுங்கிறதெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல திடீர்னு நடுவுல வந்து இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஷார்ட் பால் ஒண்ணு வருது. அந்த ஷார்ட் பால் ஜாக் ஃபோக்ஸ் அவர்கள் சிஎஸ்கேவின் இந்நாள் 2026இல் விளையாடப்போகும் வீரர். நான் கொஞ்சம் நல்லாவே க்ளோஸா வாட்ச் பண்ணேன். பிகாஸ் ஜாக் ஃபோக்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே வாங்குனதுக்கு அப்புறம் நான் இப்ப தான் அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி அவருடைய இந்தியன் கண்டிஷன்ஸ் பவுலிங் இருக்குன்றத பார்ப்போம் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன். அவரும் அப்புறம் இவங்க நம்ம கைலி ஜேமிசன் 2 பேருமே வந்து நல்லாவே அந்த ஸ்லோ பால்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஆஃப் கட்டர்ஸ் அது இதுன்னு அழகாவே போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்களுடைய பவுலிங் அந்த சிச்சுவேஷன்ல. ஃபாஸ்டிஷா போடாம ரொம்ப கொஞ்சம் ஸ்லோயிஷா அந்த பிச்சர் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு போட்டு இந்தியா பேட்டர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வச்சாங்க. இதுல என்ன முக்கியமா நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஜாக் ஃபோக்ஸ் போட்ட ஒரு பால், ஒரு ஷார்ட் பால் டபக்குன்னு இறக்குறாரு. விராட் கோலி அவர்கள் ஃபைன் லெக் மேல அப்படி திருப்பி அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புல் ஷாட் ட்ரை பண்றாரு. பட் என்ன ஆயிருதுன்னா கீப்பருக்கு போயிருது, பீட்டன். ஆனா அது விக்கெட்னு சொல்லி அப்பீல் பண்றாங்க. அம்பையர் நாட் அவுட்னு சொல்றாரு. இவங்க வந்து ரிவ்யூ போறாங்க. இப்ப இதுல என்னன்னா, என் தலைவன் ஹாஃப் செஞ்சுரி, செஞ்சுரி அதெல்லாம் போடணும். நாங்க இங்க உட்காந்துனுக்குறோம். நீ என்ன வந்து என் தலைவனுக்கு வந்து அப்பீல் பண்ற? என் தலைவன் யார் தெரியுமா? அப்படின்னு அந்த ஒரு விஷயம் அங்க ஏற்படுது. எல்லாம் மொத்த கிரௌடும் பூ பூ அப்படின்னு பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.